Hi and hello friends, welcome back to the Best Pet Zone. இந்த வீடியோவில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேட்ட ரெண்டு டாப்பிக்கை பற்றின தெளிவான விளக்கமும் என்னுடைய கொஞ்சம் புறாக்களை பற்றியும் நம்ம தெளிவாக பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்கணும்னு ஆசைப்படுற ஃப்ரெண்ட்ஸ் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புறா வந்து லாங்கு போகிற பறவையாக இருக்கும். அதேமாதிரி பந்தயம் பறத்துறதுக்கு முன்னாடி நிறைய புறாவுடைய ஃபீட் கெப்பாசிட்டி எவ்வளோ இன்டேக் பண்ணுதோ நல்ல புறாக்கள் நம்ம கையில் இருந்தாலுமே அந்த புறாக்கள் ஆஃப் ஃபியூச்சர் ஜென்ரேஷன் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த பேர்ட்ஸ் எல்லாமே மெயில் பேர்ட்ஸ், என்னுடைய கொஞ்சம் பழைய பேர்ட்ஸு. ஏஜஸ் வந்து ஒரு 3 இயர்ஸ்லேருந்து ஒரு 8 இயர்ஸ்க்குள்ளே இருக்கும் இந்த பேர்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே. இந்த பேர்ட்ஸோடைய பேரண்ட்ஸ், சில பேர்ட்ஸோடைய பேரண்ட்ஸுமே நம்மக்கிட்ட இருக்குது, சில பேர்ட்ஸும் இதான் மெயின் பேர்ட்ஸாகவே இருக்கும் நம்மக்கிட்ட இருக்கிறது எல்லாமே. இப்போ நம்ம ஃப்ரெண்ட் வந்து கேட்டிருந்தாங்க, நான் வந்து ஒரு பேர் வச்சுருக்கேன். அந்த பேர் வந்து மேல் அண்ட் ஃபீமேல் வந்து நல்ல ரிசல்ட் உள்ள மேல் அண்ட் ஃபீமேலு. ஆனால் பேர் பண்ணி வந்து 2 பட்டா எடுத்து பறத்தி பார்த்தா எனக்கு அந்தளவுக்கு ரிசல்ட் கிடைக்க மாட்டேங்குது. இந்த பேர்ட்ஸ் வந்து பெரிய அளவில் பறக்க மாட்டேங்குது. அதுக்கு என்ன செய்யலாம்? அந்த பேரை பிரிக்கலாமா, இல்லைனா அதுலேருந்து பட்டாக்கள் ஃபியூச்சரில் பறக்குமா எப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஒரு மேல் அண்ட் ஃபீமேல் வந்து நல்ல ரிசல்ட் வாய்ந்த மேல் அண்ட் ஃபீமேலாக இருக்கலாம். நம்ம வந்து பறத்தி பார்த்துருக்கலாம், இல்லைனா நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேரண்டியாக வாங்கிட்டு வந்துருக்கலாம். நீங்கள் பேர் பண்ணும்போது ஏதோ ஒன்று அந்த புறாக்களுக்கு சில டைம் வந்து ஜெனட்டிக்கலாகவே மேட்ச் ஆகாமல் போயிருக்கும். அதாவது அதுக்கு வந்து மேலுக்கு வந்து ரொம்ப கட்டரக்கையாக இருந்திருக்கும், ஃபீமேலுக்கும் ரொம்ப கட்டரக்கையாக இருந்திருக்கும். இல்லைனா வந்து பார்த்தோன்னா மேலுக்கு வந்து அந்த பாடி அமைப்பு வந்து வித்தியாசமாக இருந்திருக்கலாம், ஃபீமேலுக்கும் வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும், ரெண்டுக்கும் மேட்சிங்லாம் போயிருக்கும். ஆனால் அந்த புறாக்கள் வந்து நல்ல ரேஷியோவில் பறந்துருக்கும், ஆனால் அதுக்கு சிக்ஸ் அவுட்புட் வந்து பறக்காமல் போகும். அப்போ அது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த மேல் அண்ட் ஃபீமேலுக்கு வந்து கரெக்டான மேட்ச் தான் நம்ம பண்ணியிருக்கோமா அதை வந்து நம்ம பார்த்துக்கணும். இந்த பேட்டர்ன்ஸ்லாம் எப்படி இருக்குது, விங் பேட்டர்ன் எப்படி இருக்குது, பாடி ஷேப் எப்படி இருக்குது, அதோடைய முக ஜாடை எப்படி இருக்குது, அதோடைய பீக் எப்படி இருக்குது, அதோடைய கண் எப்படி இருக்குது, அதோடைய டெயில் பேலன்ஸ் எப்படி இருக்குது, அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணணும் ஒரு மேலுக்கு. அப்போ அதுக்கு இணையான ஃபீமேல் நம்ம போடுறோமா, அதாவது ப்ளஸ் மைனஸ். இப்போ நம்ம மெயிலுக்கு வந்து பெரிய ரெக்கை மெயிலாக இருக்குது, செகண்டரி அந்த நீளமாக இருக்குது அப்படின்னா ஃபீமேல் வந்து ஒரு நார்மல் சைஸில் போட்டுக்கோங்க. மெயில் வந்து நல்லா லென்த் பேர்டாக இருக்குப்பா, எனக்கு ஃபீமேல் வந்து அந்த அளவு லென்த் இல்லைனாலும் ஓரளவுக்கு நார்மல் சைஸ்லேயே போட்டுக்கலாம். அப்போ ஓரளவுக்கு ரிசல்ட் நல்லாயிருக்கும். ரெண்டுமே எக்ஸ்ட்ரானரியாக போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ப்ளஸ் நம்ம கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் அப்படி கூட மேட்ச் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி மேட்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. கண் வந்து ஆப்போசிட்டாக போடுங்க. கிழங்கா கண்ணுக்கு மஞ்சள் கண் போட்டு உடைங்க. கிழங்காவும் போடுவாங்க, கிழங்காவுக்கு மஞ்சள் கண், அந்த மாதிரி டார்க் ஐஸு, கொஞ்சம் லைட் கலர் ஐஸு, அந்த மாதிரி வித்தியாசமாக நீங்கள் பேர் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ரிசல்ட் நல்லாயிருக்கும். ஒரு பேர்லேருந்து பட்டாக்கள் பறக்கலை அப்படின்னா அந்த பேரை மாற்றாமல் அந்த பேரை வந்து திருப்பி வந்து உடச்சி பேர் பண்ணி பாருங்கள். அந்த மேலுக்கு வேறு ஃபீமேல், அந்த ஃபீமேலுக்கு வேறு மெயில் சொல்லிட்டு நீங்கள் மாற்றி பேர் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ரிசல்ட் இன்னுமே நல்லாயிருக்கும். அதேமாதிரி ஒரே பேரில் உள்ள 10 பட்டா எடுத்திங்கன்னா 10மே கண்டிப்பாக பறக்காது. அந்த 10ல் ஒரு 4 எக்ஸ்ட்ராடினரி பறவையாக இருக்கும். மீதி இருக்கிற ஒரு 6 வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீடராக இருக்கும். அந்த புறாக்களை வச்சு நம்ம தலைமுறைகளை உருவாக்கலாம், ஆனால் அந்த புறாக்களை நம்ம பறத்தி எடுக்க முடியாது. அப்போ அந்த மாதிரி அமைப்பில் கூட புறாக்கள் விழும். சில புறாக்கள் மந்தமாக இருக்கும். இப்போ ஒரு வீட்டில் 10 பேர் இருந்தாங்கன்னா 10 பேரும் ஒரே கேரக்டரில் 10 பேரும் ஒரே மாதிரி திறமையிலே இருக்க மாட்டாங்க. ஒரு ஆள் நல்ல அட்வான்ஸாக இருப்பாங்க, ஒரு ஆள் கொஞ்சம் மந்தமாக இருப்பாங்க, ஒரு ஆள் ஒரு நார்மலாக இருப்பாங்க, கொஞ்சம் பேர் அப்படி தான் மாறி தான் இருக்கும். எல்லாமே கலந்த கலவையாக தான் ஒரு ஜோடியிலேருந்தோ பட்டாக்கள் இறங்கவே தவிர எல்லாமே ஒரே மாதிரி குவாலிட்டியிலே வந்துட்டு இருக்காது. கண்டினியூஸ் ப்ரீடிங் பண்ணாலும் அந்த ஜெனட்டிக் வந்து உடையும். கண்டினியூஸாக ப்ரீடும் பண்ணாதீங்க, கொஞ்சம் கேப்பிட்டு ப்ரீட் பண்ணுங்கள். தொடர்ந்து ஒரு 10 பட்டா எடுத்திங்கன்னா 10 பட்டா ஒரே மாதிரி இருக்காது. 10 பட்டாக்கும் அப்படி மாறி ரெக்க அமைப்பு, கண், முகஜாடை எல்லாம் உடஞ்சி ஜீன் வந்து கொஞ்சமாக அந்த வீரியத்தை இழந்து அடுத்தடுத்த ஸ்டேஜ் விடும். கொஞ்சம் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து தெளிவாக போட்டு பட்டா எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ரிசல்ட்டு நல்லாயிருக்கும், உங்கள் அவுட்புட்டும் நல்லாயிருக்கும். சரி, இது ஒரு ஃபஸ்ட்டு கேள்வி. இன்னொரு டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம ஃப்ரெண்ட் வந்து இப்போ நான் பந்தயம் வந்து டைமிங் வந்துட்டு நான் பந்தயத்துக்கு வந்து புறாக்களை செட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ 13 பந்தயத்துக்கு நான் புறாக்களை வந்து ஓட்டணும் அப்படின்னா எப்படி நான் வந்து டைமிங் மெயின்டைன் பண்ணலாம்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் 13 பந்தயம்னா நம்ம நைட்டு புறா வந்து உட்காரணும். அப்போ நம்ம புறாக்களால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, காலையில் ஒரு 7 மணிக்கு விட்டு 10 மணி 11 மணி உட்கார வச்சுருப்பாங்க. திருப்பி காலையிலேயே ஃபுல்லாக விட்டு கொண்டு போயிட்டு இருப்பாங்க. அப்போ என்ன ஆகுனா, ஒரு 4 நாள் 5 நாள் புறாக்கள் பறக்கும். 6ஆவது நாள் திருப்பி வந்து நீங்கள் 7 மணிக்கு விட்டிங்கன்னா 9 மணிக்கு வந்து உங்கள் வீட்டில் உட்காந்துரும். அந்த மாதிரி அந்த புறாக்களை கொண்டு வரக்கூடாது. அந்த புறாக்கள் ஃபஸ்ட்டு இருட்டு பழக்கப்படுத்தணும். அந்த நைட் வெளிச்சத்துக்குள்ளேயே அந்த புறாக்களை வந்து ஃபீட் பண்ணி ஃபஸ்ட்டு கொண்டு வந்துருக்கணும். அந்த டைமிங் அந்த நைட் லைட்டை போட்டால் நமக்கு ஃபீடு, நைட் லைட்டு போட்டு நம்ம உட்காரணும் அப்படின்றத புறாக்கள் மைண்ட் செட்டில் ஃபஸ்ட்டு கண்ட்ரோலில் கொண்டு வரணும். அதுக்கப்புறம் அந்த புறாக்களை ஃபஸ்ட்டு நம்ம மார்னிங் கொஞ்சம் அந்த ரெக்கெல்லாம் ஆற்றலாம் அது நல்லா போட்டு பழகி அந்த உடம்பு டெம்புலாம் கரெக்டாக செட் ஆன அப்புறம் அந்த புறாக்களை வந்து ஈவினிங் பேசிஸில் கொண்டு வரீங்க. ஒரு 4 மணிக்கு விட்டு புறாக்களை வந்து ஒரு 6:45க்கு வெட்ட போட்டு ஒரு 7 மணிக்கு உட்கார வைக்கிறீங்க. ஃபஸ்ட் 2 நாள் சில டைம் புறாக்கள் எக்ஸஸாக பறந்து நம்ம வெளியே போய் அடுத்த நாள் காலைல வந்தாலும் போக செட் ஆகி கிடச்சிரும் அந்த புறாக்கள். அப்படி 4 மணிக்கு விடுறது, அப்படி 2-3 நாள் 4 மணிக்கு விட்டுட்டு திருப்பி வந்து ஒரு கேப் ஒரு ரெஸ்ட்டை கொடுத்துட்டு அடுத்து திருப்பி வந்து ஒரு 3 மணி 2 மணி இந்த புறாவுடைய பறவையை பொறுத்து.
சில புறாக்கள் வந்து கான்ஸ்டண்ட்டாக ஒரே பிடியாக பிடிச்சிடும். சில புறாக்கள் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் நமக்கு இப்போ அந்த டைமிங் ரீகெயின் பண்ணுறதுக்கு. இப்போ அதுக்கேற்ற மாதிரி அந்த புறாக்களுடைய குவாலிட்டி, அந்த புறாக்களுடைய குணங்கள், அந்த புறாக்களுடைய திறமைகள், அந்த புறாக்களுடைய கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து டைமிங்கை கூட்டி கொண்டு போகணும். நைட் பேசிஸ் கொண்டு வராமல் புறாக்கள் ஃபுல் டைமிங் வைக்க முடியாது. அது ஒரு ஃபஸ்ட்டு பாயிண்ட். அதுமாதிரி ஃபீடு கொடுக்குறது நைட் நீங்கள் கொடுக்குறீங்க ஃபீடு, அதுக்கு என்னென்ன ஃபீட் கொடுக்கலான்னு கேட்டிருக்கீங்க. நிறைய போட்டு அதையும் இதையும் போட்டு மிக்ஸ் பண்ணி புறாக்களை ஃபுல்லாக இறப்பை ஃபுல்லாக முட்டை புறாக்களுக்கு ஃபீடை கொடுத்து விட்டிங்கனால அதுவே நோய் தான். நமக்கு அந்த அடுத்த நாள் புறாக்கள் செமிக்காமல் போனாலும் பறக்காது. ஸோ அந்த மாதிரி கொண்டு வராமல் கம்புனா நமக்கு ஊசிக்கம்பு, கேழ்வரகு, தெனை, இது இவ்வளோத்தையுமே நல்லா கோர வச்சு அந்த புறாக்களுக்கு ஃபீட் நீட்டாக க்ளீனாக ஃபீட் கொடுங்க. அதேமாதிரி தண்ணி தேவையான அளவு குடிக்க கொடுங்க. நீங்கள் நிறைய பேர் இன்னொன்று என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா, நைட்டு திறந்து ஃபீடு கொடுப்பாங்க. காலையில் வந்து இந்த புறாக்கள் தண்ணி கூட காட்ட மாட்டாங்க. கொஞ்சமாச்சு தண்ணி கொஞ்சம் கொடுத்து விட்டுட்டு, ஒரு புறாக்கள் நீங்கள் பறத்த போகிறீங்க அப்படின்னா ஒரு 3/4 மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த புறாக்கள் கொஞ்சம் தண்ணியும் கொடுத்து, வேணும்னா கொஞ்சம் கடலையும் ஒரு 5-10 கடலையும் நீங்கள் ஃபீட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் பறத்தலாம், பிரச்சனை கிடையாது. ஆனால் உடனே ஃபீடை கொடுத்து டக்குன்னு விடாதீங்க. அப்படி உடனே ஃபீடை கொடுத்து தூக்கி விட்டிங்கனாலும் புறாக்கள் வந்து சில புறாக்கள் கொதங்கி, சில புறாக்கள் அப்படியே வந்து ஆஞ்சி உட்காந்துரும். அதுக்கப்புறம் அது நம்ம திருப்பி திருடு பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக போயிடும். உங்களுக்கு பறத்தி கொண்டு வரது வந்து கஷ்டமாக போயிடும். அப்படி பண்ணாதீங்க. ஃபீடு வந்து ப்ராப்பராக கொடுங்க. அதேமாரி வந்து பார்த்தோன்னா புறாக்களுடைய பறவைக்கு ஏற்ற மாதிரி, டைமிங் ஏற்ற மாதிரி வந்து கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஃபீடை கூட்டிகிட்டே போங்க. இப்போ மழையாக இருக்குது அப்படின்னா பாதாம் கொடுத்துக்கலாம். நல்லா வெயில் அடிக்குது அப்படின்னா வந்து கொஞ்சம் திராட்சை பழத்தை கொடுத்துக்கலாம். ஆனால் இப்போ வெயிலே இப்போ பெருசாக இல்லை, மழையாக தான் இருக்குது, பாதாம் கொடுக்கலாம். ரொம்ப கொடுக்காதீங்க, முட்டை கொடுக்காதீங்க. ஒரு 3/4 வயிறு 1/2 வயிறு அப்படி தான். ஏன்னா புறாக்கள் வந்து இன்றைக்கி நீங்கள் கொடுக்குற ஃபுட்டை வச்சு ஒன்றும் பறக்க போகிறது கிடையாது. உடம்புல நீங்கள் ரெக்கை உருவி விட்டுருக்க காலத்தில் அந்த புறாக்கள் வந்து ரெக்கை ரீகெயின் பண்ண காலத்தில் என்னென்ன ஃபீடு சத்தான பொருட்கள் கொடுத்துருக்கீங்களோ அந்த புறாக்கள் உடம்புல எவ்வளோ வலு இருக்கோ அதை வச்சு அந்த புறாக்கள் வந்து பறக்குது. அன்னன்னைக்கு உள்ளது அந்த உடம்புக்கு தேவையான கொஞ்சம் சக்திகளை வந்து அதில் வந்து எடுக்குமே தவிர நீங்கள் கொடுக்குற ஃபீடில் அந்த புறாக்கள் பறக்குதுன்னு நினைக்காதீங்க. அதுக்கு முன்னாடி உடம்புல ஸ்டோர் ஆகிருக்க எனர்ஜியை வச்சு அந்த புறாக்கள் வந்து பறக்குது. இது ஒரு முக்கியமான விஷயம். நம்ம புறாக்கள் வந்து பொறுமையாக கையாண்டால் மட்டும், பொறுமை இருந்தால் மட்டும்தான் புறாக்கள் டைமிங் வைக்க முடியும். அது ஒரு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் இன்னொரு டாபிக் நம்ம இன்னொரு ஃப்ரெண்டு கேட்டிருந்தாங்க. நான் வந்து பந்தயம் பறத்திட்டு இருக்கேன், என்கிட்ட வந்து ஒரு 4 பட்டா தான் இருக்குது, அதை வச்சு நான் பந்தயம் பறத்த முடியுமா கேட்டிருந்தாங்க. புறாக்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து நீங்கள் 4 புறாக்கள் செட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக பறத்தி பந்தயம் அடிக்க முடியாது. ஏன்னா அந்த 4 புறாவில் வந்து 2 புறா தூக்கிட்டு போயிடலாம். ஒரு புறாக்கு ஏதாச்சும் டல்லாகி ஏதாச்சும் ஒன்று ஆகலாம், இன்னொரு புறா கூட ஏதாச்சும் வீக் ஆகலாம். அதனால் பந்தயம் நீங்கள் பறத்த போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் புறாக்களை வந்து அடிஷ்னலாக வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம 40 பட்டாக்கள் எடுத்து ட்ரெயின் பண்ணி செட் பண்ணி கொண்டு வரும்போது தான் நமக்கு 10, 12, 8 அப்படின்னு மிஞ்சம் புறாக்கள். மீதி நம்ம கொஞ்சமாக கொண்டு வந்தீங்கன்னா நமக்கு புறாக்கள் மிஞ்சாது. அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. நிறைய புறாக்கள் நீங்கள் எடுத்து செட்டாக பறத்தி வச்சுக்கோங்க. ஒரு புறா மாதிரி இன்னொரு புறா பறக்காது. அப்போ ஒரு புறா வந்து லாங்கு போகிற பறவையாக இருக்கும், இன்னொன்று வந்து கட்டையாக பறக்கும், இல்லைனா வந்து ஹைட் ஏறி பறக்கும். அந்த புறாக்கள் பறவை ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதுக்கு பார்ட்னரையும் செலக்ட் பண்ணி வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு டைமிங் ஃபஸ்ட்டு கிடைக்கும். ஒரு புறா எங்கேயோ இழுத்து பறக்கும், ஒரு புறா வந்து வீடு சுற்றி பறக்கும். அப்படி நீங்கள் விட்டுட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் அதுக்கு வந்து ஒன்று வந்து இறங்கும், ஒன்று வந்து அங்கங்கே போயிட்டுருக்கும். அப்படிலாம் நீங்கள் தப்பு பண்ணி புறாக்களை சேர்க்கக்கூடாது. பந்தயம் பறத்துறீங்க, புறாக்கள் ஜோடி பிடிச்சி பறக்கணும். அதேமாதிரி ஜோடியாக அந்த புறாக்கள் அமையிற மாதிரி நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 4-5 செட்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா மாற்றி ட்ரெயின் பண்ணி உங்களுக்கு எந்த செட்டு வந்து பர்சனலாக நல்லாயிருக்கும் அந்த செட்டை வந்து நீங்கள் பந்தய டைமில் வந்து பறத்திக்கோங்க. அதேமாதிரி பந்தயம் பறத்துறதுக்கு முன்னாடி நிறைய ஃபீடு, முந்தின நாள் நைட்டு அவ்வளோ ஃபீடு அடித்து ஏற்றிட்டு திருப்பி காலையிலையும் அவ்வளோ ஃபீடு அடித்து ஏற்றிட்டுலாம் பறத்தாங்க தயவு செஞ்சு. அந்த மாதிரி பறத்திங்கன்னா புறாக்கள் செரிமான பிரச்சனை இருக்கும். ஏதாச்சும் ஒரு ஃபால்ட்டே புறா வந்து உட்காந்துருக்க கூட வாய்ப்புகள் உண்டு. இந்த மழையில் வெயில் காய்ச்சல் போட முடியல அப்படின்னா இந்த டியூப் லைட் நம்ம அந்த குண்டு பல்பில் கூட நீங்கள் வெயில் காய்ச்சல் போட்டுக்கலாம் கொஞ்சம். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஃபீடு நைட்டு கொடுக்குறீங்க, காலையில் ஒரு 1/4 வயிறு கொஞ்சமாக கொடுத்து அந்த புறாக்கள் போடுங்க. ஒவ்வொரு புறாவுடைய ஃபீடு கெப்பாசிட்டி எவ்வளோ இன்டேக் பண்ணுது அதை வந்து ஸ்டடி பண்ணணும். இந்த புறா இவ்வளோ தான் சாப்பிடுது, இவ்வளோ தான் அது கெப்பாசிட்டி, இவ்வளோ கொடுத்தாலும் இந்த புறாக்களுக்கு வந்து போதுமான எனர்ஜி உடம்புல கிடைக்குது, புறாக்கள் வீக் ஆக மாட்டேங்குது, புறாக்கள் பரவாயில்ல இருக்குது. அதையும் நீங்கள் வந்து படிச்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு புறாவையும் க்ளோஸாக மானிட்டர் பண்ணி அந்த புறாக்களுடைய கெப்பாசிட்டி, எபிலிட்டி எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் அந்த புறாக்களை பந்தய ரீதியாகவும் சரி அந்த புறாக்களை வந்து நம்ம அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போக முடியும். புறாக்கள் ப்ரீட் பண்ணுறது எவ்வளோ கஷ்டமோ அதே அளவில் புறாக்களை பறத்தி கொண்டு வரதும் ரொம்ப கஷ்டம். ஏன்னா நல்ல புறாக்கள் நம்ம கையில் இருந்தாலுமே அந்த புறாக்களை ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் கொண்டு போகிறது, அந்த புறாக்களை டெஸ்ட் பண்ணி பார்க்குறது, அது எல்லாமே நம்ம ரொம்ப ரிஸ்க் எடுத்தால் மட்டும் தான் நமக்கு அதுக்கான பலன் கிடைக்கும். இல்லைனா கண்டிப்பாக அதுக்கு ஏற்ற மாதிரி கிடைக்காது. பந்தயம் பறத்தும் போது நம்ம தனியாளாக பறத்தாமல் கூட சப்போர்ட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்கன்னா மாற்றி நீங்கள் கொஞ்சம் அது ஒரு ஹெல்ப் எடுத்து பண்ணிங்கன்னா உங்களுக்குமே இது கொஞ்சம் கூட சப்போர்ட்டிவாக இருக்கும். இந்த வீடியோவில் ஆல்மோஸ்ட் எல்லாமே கவர் பண்ணும். அடுத்த டாப்பிக்கு டிஃப்ரெண்ட் வீடியோஸில் நம்ம சேனலில் போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஃப்ரெண்ட்ஸ். பை.